என்னடா தொண்டை கவுது இல்லை, அரசியல் படம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான படம், சரி பண்ணிட்டு உள்ள போவோம். பெரிய டாபிக், அதாவது அரசியலில் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எதிரின்றவன் எதிரில் நிற்பான், துரோகிங்கிறவன் பக்கத்தில் குழி நோண்டிட்டு பக்கத்து கட்சிக்கு போயிடுவேன். அவங்களெல்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிச்சி விடலாம். ஆனால் கூடவே உறவாடி அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே, நீங்கள் நல்லா இருக்கிறாண்ணே, எங்களுக்கு பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்து உறவாடுறாங்கல்ல, அப்படி உறவாடி கவுக்குறவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார் போல். என்ன கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையான்றது பதிலாக சொல்லலை, ஆனால் சூசகமாக பேசியிருக்கார். இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு குத்துண்டா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. யார் அவர்? முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள். அவர் தான் அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக பாஜகவோட கூட்டணினாவே ஐயாவுக்கு பிடிக்காது. அவனுன்னா பெரிய ஆளாக அவனுக்கு சொன்னால் கேட்டுருணுமா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆவார். டெல்லிக்கு போயிட்டே வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஒன்றிய அரசா, அங்கேருந்து நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வண்டி பிடிச்சி வந்துக்கிறோம், எங்களையோ பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா இவங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுவார். இந்த மாதிரிலாம் நிறைய மனஸ்தாபங்கள் அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது மேடையில் போய் பேசுகிறேன் என்ன சொல்கிறாருன்னா, எதிரி யாருன்னு தெரியும், துரோகி யாருன்னு தெரியும், ஆனால் கூடவே உறவாடி கவுக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிரினா நம்ம கண்டு முன்னாடி நிற்பாயா, துரோகினா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்யா, இவனை கண்டே பிடிக்க முடியாதுயா, நல்லா இருப்பாங்க, கவுத்து விட்டு போயிடுவாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் எப்படி என்னன்னு பார்த்துக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டைலாக் பேசியிருக்காரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட உறவாடி கவுக்குறவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையசைப்பு அந்த அசைவு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்குது மக்களே. இதில் யார் பேரையுமே சொல்லலைன்னாலும் நிறைய பேருக்கு யார் பேரை சொல்கிறாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஏன்னா முன்னாடி CV சண்முகம் அவர்கள் பேசுனதெல்லாம் வந்து போகுமா இல்லையா, லைட்டாக அந்த வந்து போகிற அந்த கருத்துக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு மேட்ச் பண்ணி இந்த கருத்தை கேளுங்க. இன்றைக்கு நேற்று இல்லை, என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. இதிலே எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள். அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும். திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவரிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம், ஆட்சி பலம், பணபலம் இத்தனையும் மீறி இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சியை, இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக ஊடகங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் CV சண்முகம் அவர்கள். இன்னும் நம்ம மேலையா அப்படின்னு நாங்கள் கூட ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டோம். கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பேசுகிறார். எல்லாரும் போய் சொல்கிறது கிடையாது, நிறைய பேர் உண்மை சொல்லுவாங்க. உண்மை சில நேரங்களில் கசக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்கெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரங்க நம்பிட்டு இருப்பாங்க. அவங்க மூஞ்சிக்கு நேராக கருத்து கணிப்பு எடுத்துன்னு போயிட்டு, தம்பி பார்த்து கூட தராது அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லும் போது இவன் பொய் சொல்கிறாங்க, இவன் பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில ஊடகங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சி சார்பு எடுத்துக்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எப்படி பார்த்தாலும் தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரிசல்ட் வரும், தட்டி அமுக்கிடுவாங்க அந்த கட்சியை. அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு குணங்கள் இருக்குது. இதில் எல்லாரையும் நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. சரியான கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய ஊடகங்கள் இருக்குது, நாமெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது CV சண்முகம் அவர்கள் இப்படி கட்சி சார்பாக கருத்து கணிப்பு நடத்தி பொய்யா மக்கள் மத்தியில் ஒரு கட்சி மீது அவநம்பிக்கையை திணிக்கிறாங்களே, அவங்கள பற்றி கோபமாக பேசியிருக்கார். நாங்களும் நேஷனல் லெவலில் பார்த்துருக்கோம்யா, எந்த தேர்தலையா தேர்தல் கணிப்புலாம் கரெக்டாக இருந்திருக்கு, எல்லா தேர்தலையும் அதிமுக தோற்றுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஜெயிச்சிருக்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சில
டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அவநம்பிக்கை ஆளாகி ஆட போங்கடா இந்த தேர்தலில் என்னத்த வேலை பார்த்தோம் அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க தொண்டர்களே. நீங்கள் அதை நம்பாதீங்க, என்ன நம்புங்க, நம்ம கட்சியை நம்புங்க, வாங்க வேலை பாருங்க, ஜெயிச்சிருவோம் நம்ம அப்படின்னு நேரத்தில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் த பவர் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் சி வி சண்முகம் அவர்கள். இதே நிலைமை இதே அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால், அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன? ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே, கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 100 நாள் இருக்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 100 நாள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு, அதிமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலிலே தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம். எந்த தேர்தல் கணிப்பாவது 1-2 தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா? என்னைக்காவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? 2011 இல்ல, 2011 ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, 2021 அதிமுக காணாமல் போயிடும். ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 3 லட்சம் வாக்குகள். அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு, நாம் செய்த சில தவறுகளால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை. நம்முடைய தவறுகள், சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றோம். நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார்.